ஆத்திரம் பழகு. நாங்கள் ஊரை விட்டு போனோம்னா நாங்கள் மருந்து கிருந்த குடிச்சிட்டு வித்தியாசம் செத்து கிடப்போம். நாங்கள் ஊரை விட்டு போயெல்லாம் எங்களால் பிழைக்கிறதுக்கு தெம்பு கிடையாது. என்ன ஊரை எடுக்கணும்னா என்னென்ன பெரிய பெரிய இடம்லாம் இருக்குது. 10 காணி 20 காணி, இங்கே ஒருத்த 4 காணி 5 காணி தான் கொள்ளைக்காடு வச்சுருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு போய் நாங்கள் என்ன செய்யறது? இதுனா ஒரு கொல்லியில் 10 ரூபாய்க்கு ஒரு கொட்டை காய்க்கும், ஒரு மரங்கையை வெட்டி விற்றுவிட்டு நாங்கள் ஒரு 4 அடி விளையும். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பாதி நாளைக்கு தும்போம், பாதி நாளைக்கு வேலை செஞ்சு தும்போம். நாங்கள் வெளியில் கொண்டு போய் 4 சென்ட் கொடுத்தாக்கா நாங்கள் அதில் வீடு கட்டி செலவு பண்ணிவிட்டு குழப்பு இல்லாத குந்திருக்க போகிறது தான். அப்புறம் இந்த 13 கிராமமே நாங்கள் பசியாக குண்டி வச்சு அப்படியே மடிய வேண்டிதான். இவர்கள் பெரும் புயலாலோ மழையாலோ தங்கள் வீடு வாசல்களை இழந்தவர்கள் இல்லை. இவர்கள் எந்த நிதி நிறுவனங்களாலும் ஏமாற்றப்பட்டவர்கள் இல்லை. இவர்கள் எந்த தனிப்பட்ட நபர்களையோ தனியார் நிறுவனங்களையோ நம்பி சொத்துக்களை பறிகொடுத்தவர்களும் இல்லை. இவர்கள் செய்த ஒரே தவறு, தங்கள் பகுதியில் தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று நினைத்து அதற்காக தங்கள் நிலங்களை அரசிடம் தாரை வார்த்து கொடுத்ததுதான். தொழில் பெருகும், படித்த தங்கள் ஊர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையை பெரிய சிரமங்களின்றி ஓட்டலாம் என்று நினைத்த இவர்களுடைய நம்பிக்கை இன்று தவிடுபொடியாகி இருக்கிறது. சுமார் 20 ஆண்டுகால அவஸ்தையின் வரலாறு இது. ஒரு நாட்டுக்காக ஓர் ஊரை இழக்கலாம், ஓர் ஊருக்காக ஒரு வீட்டை இழக்கலாம் என்பார்கள். இங்கே ஓர் ஊருக்காக ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை நிலங்களை இழந்திருக்கின்றனர். தமிழகத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஜெயங்கொண்டத்தில்தான் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அங்கிருக்கும் மக்கள். கோடையை தவிர வேறு எந்த பருவத்தையும் காணாத வானம் பார்த்த பூமி. ஆனாலும் இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை மக்கள் நகர்த்தி வந்தனர். இந்த நிலையில்தான் ஜெயங்கொண்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் பூமிக்கடியில் தரமான நிலக்கரி இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் வந்தன. நிலக்கரியை தோண்டி எடுப்பதற்காக தலைமுறை தலைமுறையாக தங்கள் வசம் இருந்த நிலங்களை கொடுக்க இவர்கள் முன்வந்தனர். அந்த முடிவுதான் இன்று இவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. 85 வயசுக்கு தலை ஒத்திக்கிட்டு ஆடு மேய்க்கிறேன். நாங்கள் எடுக்கிறோம்னு 18 வருஷம் ஆகிடுச்சு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், மாரியம்மன் கோயில் கட்டணும், செல்லிமன் கோயில் கட்டணும். என்ன இது தெரு இத்தனை தெரு இருக்குது, அத்தனை தெருவுக்கு குளம் கட்டி விடணும், பள்ளிக்கூடம் கட்டி விடணும். என்ன எங்களுக்கு உள்ள வைய இந்த ஊர் சௌரியம் மாதிரி சௌரியம் ஆக்குனால் நாங்கள் கிளம்புவோம், இல்லைன்னா கிளம்ப முடியாது. 3 அடி மண் கேட்ட வாமனன் போலவே நிலத்தை வாங்கிக் கொண்டு இறுதியில் இவர்கள் தலையிலேயே காலை தூக்கி வைத்தது அரசு. எந்த மண் இவர்களது வாழ்வாதாரமாக இருந்ததோ அது இவர்கள் கையை விட்டு போனது. அரசு கொடுத்த உறுதிமொழிகளோ காற்றோடு பறந்து போயின. கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம், 23-25 ஆண்டுகள் நெருங்க போகுது. இந்த மக்களுடைய இன்னைக்கு கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை இருந்தால் தான் உலகம் நம்மளை மதிக்கும். அந்த வகையில் எங்களுடைய நிலைகள் ஒரு குழந்தைக்கு கூட வைத்தியம் பார்க்க முடியாமல், பெத்த பசங்களை படிக்க வைக்க முடியாமல், சொந்த மண்ணிலே இலங்கை அகதிகளோட கேவலமாக படுத்திருந்த தமிழக அரசு, மாறி மாறி வர அரசு மாறி மாறி எங்களை கேவலப்படுத்தி எங்களை கொச்சைப்படுத்தி எங்களுடைய வாழ்வாதாரங்களை பறித்து ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாமல் நிலையில் இன்றைக்கி கேரளாவும் கோயம்புத்தூரும் திருப்பூரும் போது அங்கே தான் போகிறோமா, அங்கே மின்சாரம் கிடையாது. எங்கள்கிட்ட என்ன வளம் இல்லை, எங்கள்கிட்ட கருப்பு தங்க இருக்குது, வைரம் இருக்குன்னு சொல்கிறோம். இதை எடுத்து செய்தியில் போட வேண்டியதானே, தமிழகத்தை வெளிப்படுத்த வேண்டியதானே. தமிழகமும் நல்லா ஒளிபெறும், மக்களும் வெளிச்சம் வருவாங்க. பூட்டிய பூட்டை திரும்ப திரும்ப இழுத்து பார்ப்பது போல ஒரு தடவைக்கு 4 தடவைகள் யோசித்து யோசித்து கொடுத்த நிலம் இப்போது யாருக்கும் உபயோகம் இல்லாமல் வானம் பார்த்து கிடக்கிறது. ஒவ்வொரு முறையும் தாங்கள் கொடுத்த இடங்களை தாண்டி செல்லும் போதெல்லாம் இவர்களிடம் ஏற்படும் மனத்துயரை மற்றவர்கள் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. வேலை போட்டு கொடுக்கணும், ஒட்ட பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை 12வது படிச்சுட்டு சிங்கப்பூர் போய் முக்கிய அடிக்க போயிருக்கேன். வேற பிள்ளை என்னம்மா நாங்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் கேணி கட்டிக்கிட்டு காரை ஒட்டி கல்லையை பிடுங்கணும், கம்பார்த்தம் இத்தத்தை சோள கருது இருக்கும், ஒன்றும் இல்லை. பந்த போட்டு கிடக்க வெள்ளரிக்காய் பந்த போட்டாப்புல. ஏன் அப்படி கஷ்டமாக்குறீங்க? ஏன் கஷ்டமாக்குறீங்க? சனங்களை பிடிச்சிக்கிட்டு வாதனை பண்ணுறீங்க. எழுத்து நம்முடைய ஊர் வளர்ந்துவிடும் என்று நினைத்தார்கள் மக்கள்.
ஆனால் இன்று வரை அது நடக்கவில்லை. தங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்று நினைத்தார்கள், அதுவும் நடக்கவில்லை. கடனாவது கிடைக்கும் என்று நினைத்து வங்கிகளுக்கு சென்றார்கள், அதுவும் கிடைக்கவில்லை. அடமானம் வைக்க அவர்கள் கையில் நிலம் இல்லை. படிக்கிறதுக்கு யாருமே படிக்கல. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன். படிக்கிறது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தோம். பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்க போனால் உங்கள்கிட்ட நிலம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நிலம் இருக்குது, ஆனால் பட்டா இல்லைங்கிறதுனால பணம் யாரும் கொடுக்கல. கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்ச கடனை கூட அடைக்க முடியல. இன்றைக்கி ஒருத்தர் 10 ரூபா கடன் வாங்கினாலும் சரி, முதல் வாங்கினாலும் சரி, 2 பொண்ணு இருக்குங்க, அதை கட்டி கொடுக்கணும். ஒரு பையன் இருக்கான், அது கல்யாணம் செய்யணும். யார் கடன் கொடுக்குறா? என்ன நம்பி கொடுப்பாங்க? இவங்க தான் நிலக்கரில் எடுத்துட்டாங்க. நாங்கள் எதை வச்சுங்க கடன் வாங்குறது? எங்களுக்கு யார் நம்பி கொடுப்பா? எங்களுக்கு கடன் நம்பி கொடுக்குறாங்களா? இப்போ கடன் கேட்குறாங்க, உங்க நிலக்கரில் எடுத்துட்டாங்களா, உங்களுக்கு ஏறி காசுன்னு கேட்குறாங்க எங்களை. நாங்கள் அதுக்கெல்லாம் என்னங்க செய்யாது? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சாக வேண்டிதான். இவங்க நிலக்கரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நாங்கள் பட்டினி கிடந்து சாக வேண்டிதான். மற்ற கிராமத்தில் இருக்கிறவங்க பொண்ணு தரமாட்டாங்கிறான். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலத்தை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, அதனால் நம்ம பொண்ணு அங்கே கொடுக்கக்கூடாது. அப்படி பொண்ணை கொடுத்தாச்சின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் அந்த ஊர்லேருந்து பொண்ணை எடுக்கவும் மாட்டாங்கிறான். அவன்கிட்ட நிலம் கிடையாது, அவன் நகை நட்டு போட மாட்டான், அவன் ஊரில் நம்ம போய் பொண்ணு கட்டக்கூடாது அப்படி என்று அதையும் நடந்துக்கிட்டு இருக்கு. குடிக்க தண்ணி கூடையில் என்னங்க சார் பண்ணுறது? குடிக்க தண்ணி கிடைக்கல, அது நிறுத்திட்டாங்க. அதே போல் இந்த வறட்சி இலாக்கா இன்றைக்கி இருக்கிற விவசாயினால இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் அந்த தண்ணியை பயன்படுத்தி இது பண்ணலாம். அதுக்கு செக்டார் வாங்கி பார்த்தோம், அதை கிடைக்காது. பல்வேறு நிலையில், அதாவது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணும். இது ஜனநாயக நாடா? இது சுடுகாடா? நிலத்தை கொடுக்க தயாராக இருக்கும் சிலர் இழப்பீடாக ஏராளமான பணமும் கேட்கிறார்கள். மறுவாழ்வு திட்டங்களிலும் அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்றனர். ஒன்றும் கிடையாது, ஒரு ஈபி சர்வீஸ் வாங்கினா கூட உன் பேர் நிலம் கிடையாது, உனக்கு ஈபி சர்வீஸ் இல்லைங்கிறாங்க ஈபி ஆஃபீஸில். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லாமல் எப்படி தான் நாங்கள் படிக்கிறது? எங்கள் காலமாவது இது வரையும் ஓடிடுச்சு. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினச்சா தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. பிள்ளை ஊருக்கு ஊர் ஓடி பிழைக்குது. அதுக்கு வாய்ப்பு பண்ணுனா தான் இங்கே வரலாம், நாட்டில் அடி வைக்கலாம், இல்லைன்னா அடி குத்துக்கொலை தான் நடக்கும். ஆமாம். தங்களுடைய பற்களால் உதட்டை கடித்து கொண்டவர்கள் அதற்காக வேறு யாரை கோபிக்க முடியும்? வழி தாள முடியாத போது வேதனையில் புலம்புகிறார்கள், தங்கள் மனக்குமரலை கொட்டுகிறார்கள். ஆனால் அது கேட்க வேண்டியவர்கள் காதுக்கு எட்டாமலேயே காற்றோடு கரைந்து விடுகிறது. ரௌத்திரம் பழகு.